ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உன்னிடம் பேசுவதற்காக தான் உன் வராகி அம்மா அவசரமாய் ஓடி வந்துள்ளேன். எனக்காக ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டால் அது உன் மனதிற்கு ஆறுதலையும் அமைதியையும் மட்டும் கொடுப்பதோடு நின்று விடாமல் அடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என உன் வாழ்க்கைக்கான வழிகளையும் காட்டும். வாழ்க்கையில் எப்போதும் நம்பிக்கை என்பது இருக்க வேண்டும்தான். ஆனால் யாரையும் நம்பி நீ இருக்க வேண்டாம் என் செல்லமே. அளவில்லாத அன்பு நீ எல்லாரிடமும் கொடுக்கிறாய். ஆனால் அதை அளவோடு கொடுத்தால்தான் அவர்கள் மீண்டும் உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுப்பார்கள். இல்லை என்றால் என்ன செய்தாலும் நீ அன்பை கொடுக்கத்தானே போகிறாய் என உன்னை இலக்காரமாக நினைத்து விடுவார்கள். நீ எப்போது பார்த்தாலும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தானே பெரிதாக நினைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். நான் ஏற்கனவே உனக்கு சொன்னது போல் நீ என்ன சிந்திக்கிறாயோ அதுதான் உன் வாழ்வில் நடக்கும். இப்போது நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தால் மீண்டும் மீண்டும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தானே உன்னை நெருங்கி வரும். அதற்கு பதிலாக இதற்கான தீர்வு என்ன என்பதை பற்றி சிந்தனை செய். அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள் உனக்கு நிறைய வரும். சோதனை இல்லாமல் இந்த மனித வாழ்க்கையில் சாதனை படைத்தவர்கள் எவருமே கிடையாது. சோதனையை கண்டு கலங்காதே என் தங்கமே. என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் நான் செய்கிறேன் என்ற நம்பிக்கையோடு முன்னேறி செல். எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும்படி உன் வராகி அம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மீது நீ வைக்கும் நம்பிக்கைதான் உனக்கு பலம். அடுத்தவர்கள் மீது நீ வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது அந்த அதீத நம்பிக்கையே உனது பலவீனமாக மாறிவிடும் என்பதை புரிந்து கொண்டு சிந்தித்து செயல்படு. உனக்கு எல்லா விதத்திலும் நீ நல்லதை செய்வாய். ஆனால் மற்றவர்கள் எந்த விதத்தில் உனக்கு நன்மைகளை செய்ய முடியும்? எல்லா மனிதர்களுக்கும் அவரவர்களுக்கென கடமைகளும் பொறுப்புகளும் மட்டுமல்ல, அவரவர்களுக்கென நியாயத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தான் செய்தால் சரி, அதையே மற்றவர்கள் செய்தால் தவறென்றும் குறை என்றும் சொல்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் யாரிடமும் போய் நீ காரணமோ காயத்திற்கு மருந்தோ கேட்க வேண்டாம். ஏனெனில் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் அதை பெரிதாய் சொல்லக்கூடிய இந்த உலகம் மற்றவர்களுக்கு என்ன நடந்தாலும் அதை வெறும் கதையாகவும் பொழுதுபோக்காகவும் வேடிக்கையாகவும் மட்டும்தான் பார்த்துவிட்டு கடந்து போவார்கள். குடும்பத்திற்கு மட்டுமின்றி நீ வாழக்கூடிய இந்த சமுதாயத்திற்கே பயன் தரும் வகையில் நீ ஒழுக்கத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவின் ஆசை. பிரிந்த உனது குடும்பம் ஒன்று சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. உன் குடும்பத்தில் ஒரு சில மன கஷ்டங்களாலும் பிரச்சனைகளாலும் ஒரு சில உறவுகள் தள்ளி போய் சண்டையிட்டு பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும். யாரோ செய்த சதியால் பிரிந்த உறவுகள் எல்லாம் இப்போது ஒன்று சேரப் போகிறது. மகிழ்ச்சிதானே என் குழந்தையே? உன் வராகி அம்மா நான் சொன்னால் செய்வேன் என்பதை அறிவாய்தானே? இப்போது உன் மனக்கலக்கத்தை எது கொடுக்கிறதோ, உன் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் பிரச்சனைகளோடு எதனால் நீ தவிக்கிறாயோ அது எல்லாவற்றையும் சரி செய்ய நான் வந்து விட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உயிரை கொடுத்த தாய்க்கும் தந்தைக்கும் வீட்டில் உறங்குவதற்கு இடம் கொடுக்க வேண்டுமே தவிர முதியோர் இல்லத்தில் அவர்களை சேர்ப்பதற்கும் மூளையில் முடங்க வைப்பதற்கும் யோசிக்காதே. அவர்கள் உன்னை ஒரு பாரமாக நினைக்கவில்லை, பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கினார்கள். அப்போது நீ குழந்தையாய் இருந்ததால் தானே. இப்போது அவர்கள் வயதானதால் அவர்கள் குழந்தை போல எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பார்த்து பொறுக்க முடியாமல், உனக்கு பொறுமை இல்லாமல் நீ அவர்களை தவறாய் பேசுவதும் கோபப்பட்டு பேசுவதும் அவர்கள் செய்த செயலை கண்டு எரிச்சலடைவதும் வேண்டாம். என்ன ஆனாலும் அவர்கள் உனக்கு குழந்தையாய் நினைத்து செய்த விஷயங்களை எல்லாம் நீ அவர்களுக்கு திரும்ப செய்யவே முடியாது என்பது உண்மைதான். இருந்தாலும் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடும் மன இரக்கத்தோடும் நடந்து கொள். மன இறுக்கம் என்பது உனக்கு வேண்டாமின் செல்லமே. அவர்களை நீ நன்றாக பார்த்து கொண்டால் உன் வாழ்வில் நீ நன்றாக இருக்கும்படி நான் உன்னை பார்த்து கொள்வேன். நீ அவர்களை நன்றாக நடத்தும் போது அவர்கள் உனக்காக செய்யக்கூடிய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் உடனே உனக்கு பலன் கொடுக்கும் என் செல்லமே. வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் என்பது வரத்தான் செய்யும். அப்படி ஏற்ற தாழ்வுகளும் வெற்றி தோல்விகளும் துன்ப துயரங்களும் உன்னை மாறி மாறி ஆட்கொண்டாலும் சரி, நிதானமாக இருந்து பார். எந்த விதத்திலும் நீ எதையும் இழக்காத அளவிற்கு நான் உனக்கு துணை நிற்பேன். எனது அன்பு செல்லமே, உண்மையாக இருப்பதென்பது பெருமையை விட உனக்கு பெருமிதத்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்.
எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாய் நடந்து கொள். ஆனால் அதை யாருக்கும் நிரூபிக்க அவசியமில்லை. உன் மனசாட்சிக்கு அது தெரிந்தால் போதும் என் செல்லமே. எத்தனை முறை நீ செய்யக்கூடிய விஷயங்களில் தோல்வியை அடைந்தாலும் நீ கலங்க வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செய்தால் உன் தோல்விகளுக்கெல்லாம் நான் முற்றுப்புள்ளி வைப்பேன். யூகத்தின் அடிப்படையில் யாரோ எதையோ சொன்னார்கள் என்பதற்காக அதை அப்படியே நீ நம்பவும் வேண்டாம். அதை போய் யாரிடமும் சொல்லவும் வேண்டாம். ஏனெனில் மற்றவர் சொன்ன விஷயங்கள் எந்த அளவிற்கு உண்மை என தெரியாமல் நீ நம்புவதால் பாதிக்கப்படக்கூடியது இன்னொரு குடும்பம் என்பதை மட்டும் மனதில் வைத்துக்கொள். ஒருபோதும் யாரோ எதையோ சொன்னார்கள் என்பதற்காக அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் என் செல்லமே. நீயே அதை போய் நேரடியாக என்ன ஏதென்று பார்த்து தெரிந்து கொள். ஏனெனில் பொம்மைகள் போல நீ எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கக்கூடாது. அப்படி நீ எல்லார் சொல்வதையும் நம்ப ஆரம்பித்து விட்டால், எல்லார் சொல்வதையும் கேட்க ஆரம்பித்து விட்டால், பல பேர் உன் வாழ்வில் உன்னை பொம்மையாய் வைத்து விளையாடிவிட்டு போய்விடுவார்கள். கவனமாக இரு என் செல்லமே. உன் வாழ்வில் எல்லா பிரச்சனைகளாக இருக்கிறதே, கஷ்டமாக இருக்கிறதே என நினைத்து நீ கலங்க வேண்டாம். சாதிக்க நினைக்கும் உனக்கு துளி நேரம் கூட முக்கியமானதுதான். எல்லா விஷயங்களையும் எப்போதும் சிறப்பாய் செய்யப்பார். மனித மனமே இங்கு விசித்திரமாகத்தானே இருக்கிறது. யாரிடமாவது நான் வைரக்கல்லை கொடுத்தாலும் கூட அவர்கள் அதை உதாசீனப்படுத்திவிட்டு பக்கத்து வீட்டுக்காரனிடமும் மற்ற மனிதனிடமும் இருக்கக்கூடிய உப்புக்கல்லுக்குத்தான் ஆசைப்படுகிறார்கள். மனித மனத்தை என்னென்று நான் சொல்லுவேன்? உனக்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டுமே தவிர மற்றவர்களிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்த்தால் அது உனக்கு கிடைத்து விடுமா என்ன? உனக்கு என்ன கிடைக்கப்பட்டிருக்கிறதோ, உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு திருப்திகரமாய் வாழ முயற்சி செய். ஒரு நாளும் உனக்கு நான் கஷ்டங்களையோ ஏமாற்றங்களையோ தோல்விகளையோ நிரந்தரமாய் கொடுக்க மாட்டேன். நீ கீழே விழ நேர்ந்தாலும் வருத்தப்படாமல் எழுந்து நில். நீ கீழே விழுக காத்திருப்பவன் யாரென்று நீ தெரிந்து கொள்ளலாம். ஆம் என் செல்லமே. யாராவது வந்து உனக்கு தூக்கிவிட கை கொடுப்பார்கள் என யாரையும் எதிர்பார்க்காதே. அளவுக்கு அதிகமாக நீ சிந்தனை செய்து என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாக வராது. மனதை தெளிவாக வைத்துக்கொள். குழப்பத்தில் எந்த முடிவும் எடுக்கவும் வேண்டாம். நிதானம் தவறி அவசரப்பட்டு எதையும் பேசிவிடவும் வேண்டாம். உன் மனதில் தன்னம்பிக்கை இருப்பதால் தானே உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டும், உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்க வேண்டும் என உன்னை தேடி ஓடி வருகிறேன். மற்றவர்களின் கையை எதிர்பார்த்து நீ வாழ்க்கையை வாழ வேண்டும் என அவசியத்தை நான் உனக்கு கொடுக்கவில்லை என் செல்லமே. எப்போது நீ மற்றவர்களின் உதவியை எதிர்பார்க்கிறாயோ அப்போதே உனக்கான வாழ்க்கை பறி போய்விடும். குறையோ நிறையோ உனக்கான வாழ்க்கையை நீதான் தீர்மானிக்க வேண்டும். உனக்கு எது கிடைக்க வேண்டும், உனக்கு எது வேண்டும், நீ எதை செய்ய வேண்டும் என எல்லா விஷயங்களிலும் நீயே முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இரு. யாரையும் எக்காரணம் கொண்டும் தேட வேண்டாம்.